இதுல நாங்க கடைசியா பார்த்து வைத்தது வந்து ஆடல் ஓட்டம் ஒன்றைத்தான். அப்ப என்ன செய்து இந்த படத்திலிருந்தும் உங்களுக்கு விளங்குறது, நொடிக்கு நொடி அந்த அந்த ஒரு நேரத்தோட இலத்திரன் பாய்ச்சல் மாறுது. அந்த இலத்திரன் பாய்ச்சல் மாறுது. உங்களுக்கு வேணுமென என்ன செய்யலாம், இந்த பச்சை நிற பகுதி இருக்கிற இடத்துல ஒரு கல்வனோமானியை நீங்க இணைத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், மையப்பூச்சிய கல்வனோமானி வந்து மின்னோட்டத்தின் பெருமானத்தை மட்டுமல்லாம என்ன செய்யும், மின்னோட்டத்தின் திசையையும் காட்டும். ஆகவேதான் நாங்க இந்த மாதிரி பிராக்டிக்கல்கள்ல என்ன செய்யறோம், ஒரு அம்பியர் மானியை பயன்படுத்தாம கல்வனோமானி பயன்படுத்த காரணம் அதான். எங்களுக்கு மின்னோட்டத்துல பருமன் மட்டுமல்ல, மின்னோட்டத்தின் திசையும் தேவைப்படுது. சரியா? அப்ப இந்த படத்துல உங்களுக்கு விளங்குது, இங்க விளைவாகிறது வந்து ஆடலோட்டம் என்றது. நாங்க இப்ப அடுத்தபடியா பார்க்க போறதுதான் ஏன் இந்த ஆடலோட்டம் உருவாகுது அல்லது எப்படி இது உருவாகுது, ஒரு ஆடலோட்டம் ஏன் உருவாகிறது என்றதை பார்ப்போம். சரியா? இந்த வீடியோவை கவனிங்க. நான் இந்த வீடியோ நடுவுல விளக்கத்தை சொல்லிட்டு போறேன். உண்மையா என்ன நடக்குதுன்றது. இது ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி உண்டு. சரியா? இந்த வீடியோவை கவனிங்க. இந்த வீடியோல உங்களுக்கு விளங்கும் எப்படி உண்மையிலேயே இந்த நாங்க சுழற்ற திசையை கொண்டு எப்படி, அதாவது சுழல்றதால எப்படி மின்னோட்டம் உருவாகும், சுழற்சி திசையில மின்னோட்டத்தின் திசை தங்கியிருக்கிறதா என்ற விஷயம் எல்லாம் இந்த வீடியோ இறுதியில உங்களுக்கு தெளிவாகும் என்று நினைக்கிறேன். சரியா? ஓகே, கவனிங்க. சரி, இப்ப இங்க காட்டப்பட்டது வந்து ஒரு ஏசி ஜெனரேட்டர், ஆடலோட்டம். ஏசி என்றா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி. அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை தான் பார்க்க போறேன். சரியா? அதாவது இப்ப என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது, உள்ளுக்கு நடக்கிற அடிப்படையான விஷயம் என்னது என்றதை தான் இது பார்க்க போறோம். ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் நாங்க பார்த்தோம். சரியா? again போடுறேன், கவனிங்க. ஒரு ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி ஒன்றுட உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள். சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும், இத ஒர்க்கிங் பிரின்சிபல் என்றது என்ன என்னது இங்க நடக்கிறது, மின்காந்த தூண்டல். அப்ப மின்காந்த தூண்டல் எப்படி நடக்கிற என்ற விஷயத்தை தான் இது முதல்ல ஒரு அனிமேஷன் மூலமா பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியும், மின்காந்த தூண்டல்ல ஒரு காந்தம் ஒன்ற அல்லது சுருள அசைக்கிற நேரம், இங்க காந்த அசைவை காட்டுற, கல்வனோமானி திரும்பல காட்டு. முன்னோக்கி அசைத்தால் ஒரு திசை, பின்னோக்கி இழுக்கிற நேரம் இன்னொரு திசை. சரியா? ஓகே, இப்ப பார்க்க போறது ஜெனரேட்டர்ல இதுக்காக வேண்டி கொண்டுள்ள பகுதிகள், ஒரு மின் பரப்பாக்கில கொண்டுள்ள பகுதிகள். உங்களோட புத்தகத்தையும் அருகில வச்சுக்கோங்க, அதில் உள்ள பகுதிகளை தான் இது. இப்ப இங்கிலீஷ்ல போட்டா நான் அதை தமிழ்ல சொல்றேன் என்னென்ன பகுதி என்று. சரியா? முதலாவது பகுதி ஆமேச்சர். இந்த ஆமேச்சர் என்ற சொல்ல நீங்க காந்தவியல்ல நேரோட்ட மின்மோட்டார்லயே படிச்சுட்டீங்க. ஆமேச்சர் ஞாபகம் இருக்கும். ஆமேச்சர் என்றது என்ன, நிலையான காந்தம் ஒன்று இருக்கணும் அங்க ஆமேச்சர்ல. அதே நேரம் கம்பிச்சுருள் இருக்கணும். நிலையான காந்தத்தையும் கம்பிச்சுருளையும் கொண்ட ஆமேச்சரைத்தான் நீங்க நேரோட்ட மின்மோட்டார்ல படிப்பீங்க. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி ஒன்றில் இருக்கிற ஆமேச்சர் எந்தெந்த பகுதியை கொண்டிருக்குது. உங்களுக்கு தெளிவா தெரியணும், அதுல கட்டாயம் இந்த நிலையான காந்தமும் கம்பிச்சுருளும் கட்டாயம் அடங்கணும் என்றது தெரியும். சரியா? அது தவிர என்ன இருக்குன்னு பார்ப்போம். கம்பிச்சுருள் இங்க பெயரிடப்பட்ட இலகுக்கு ABCD. அதே நேரம் என்னது, அது சுழற்றக்கூடிய மாதிரி. உங்களுக்கு தெரியும், மின்காந்த தூண்டல் என்றது வந்து இயக்கத்தின் மூலமாகத்தான் மின்னோட்டம் விளைவாகும். ஆகவே சுழற்சிக்கு ஏதுவான ஒரு கருவி இருக்கணும், நிலையான காந்தம் இருக்கணும். இது தவிர முக்கியமானது என்ன இருக்கணும், ஸ்லிப் ரிங், நழுவல் வளையங்கள் என்று உங்களோட புத்தகத்தை தரப்பட்டிருக்கு. நழுவல் வளையங்கள். சரியா? நாங்க இதை மின்காந்தவியல்ல பார்த்தது பிளவு வளையம், இங்க நழுவல் வளையம். சரியா?
நழுவல் வளையம் என்றது என்னண்டா சரியா, நழுவல் வளையம் என்றது என்னண்டா நாங்க அங்க பிளவு வளையம் பார்த்ததை நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன். நாங்க இப்ப ஒரு கேள்வியிலேயும் இதுக்கு முதல் பார்த்ததுதான். பிளவு வளையம் என்றது என்னது, ஆடலோட்டத்துக்கு ஒப்பான ஒரு வேலையை செய்யுது. அதாவது என்ன, நிமிஷத்துக்கு நிமிஷம் மின்னோட்டத்தின் திசைய சுருளினூடாக மாற்றுவதற்காக நாங்க பிளவு வளையம் பயன்படுத்தினோம். சரியா, ஆனா இங்க அந்த விதமான எந்த எந்த தேவையும் இல்லை. ஏன்னா நாங்க இங்க மின்னோட்டத்தை வழங்க போறது இல்லை. சரியா, ஆனாலும் உங்களுக்கு தெரியும் சுருள்ல இந்த மின்காந்த தூண்டலின் விளைவாக ஒரு மின்னோட்டம் உருவாக போகுது. இந்த உருவாகுற மின்னோட்டத்தை நீங்க ஒரே முடிவிடத்தால குடுக்கலுமா இதுக்கு இயலாது. மின்னோட்டம் என்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்துல தொடங்கி இன்னொரு பக்கத்துல முடியணும். அதாவது நேர்முனையில தொடங்கினால் மறைமுனையை அடைந்தால் தான் என்னது சுற்று பூர்த்தி. அப்பதான் மின்னோட்டம் தொடர்ச்சியான பாய்ச்சல் இருக்கு. சரியா, இதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நழுவல் வளையங்கள் என்று பூரணமான எந்த விதமான பிளவும் இல்லாத பூரண வளையங்கள் 2 சுருளின் 2 அந்தத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா, இந்த வளையங்கள் எப்படிப்பட்டது, அந்த சுருளோட சுழலக்கூடியது. S1 S2 என்றது நழுவல் வளையங்கள். ஓகே ஓகே பாருங்க, இதுல இப்ப சாரி, அதாவது நழுவல் வளையங்கள் சுருளோடு இயங்காது, பிளவு வளையங்கள் தான் சுருளோடு இயங்கும். மாற்றி தெளிட்டேன் ஃபர்ஸ்டுக்கு. பிளவு வளையங்கள் தான் சுருளோடு இயங்கும், நழுவல் வளையங்கள் சுருளோடு இயங்காது. அதே நேரம் பிரஷர்ஸ் என்றது தூரிகை. இந்த தூரிகை கட்டமைப்பை நாங்க நேரோட்ட மின்மோட்டார்லையும் பார்த்தோம். சரியா, அவை தூரிகை என்னது. அப்ப ஆர்மேச்சர்ல மொத்தமாக பார்த்த பகுதிகளை நீங்க ஞாபகப்படுத்தினா நிலையான காந்தம் இருக்குது, கம்பி சுருள் இருக்குது, நழுவல் வளையங்கள் இருக்குது, அதே நேரம் தூரிகைகள் இருக்குது. சரியா, இது 4 பகுதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இங்க அதாவது ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியில் உள்ள ஆர்மேச்சர் கொண்ட பகுதிகள் இவை 4. சரியா, அடுத்ததாக பார்க்க போறோம், இதுல மின்னோட்டம் உண்மையாக உருவாகுதா அல்லது இதிலிருந்து வர மின்னோட்டத்தை ஏதாவது பயன்படுத்தணுமே. அதாவது நாங்க மின்னோட்டம் உருவாக்கினா ஏன் உருவாக்குறோம், அந்த மின்னோட்டத்தை பயன்படுத்துறதுக்கு. அந்த பயன்படுத்துற உபகரணத்தை தான் நாங்க என்ன செய்யணும், இங்க இந்த கல்வனோமானி உள்ள இடத்திற்கு பதிலாக இணைக்கணும். சரியா, அப்ப கட்டாயம் உங்களுக்கு இங்கன்னா 1 பிளஸ் 1 மைனஸ், இது ஆடலோட்டமாக இருக்கிறதால என்ன நடக்கும், பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். சரியா, அது ஏன் உருவாகிறது என்றதை பார்ப்போம், பகுதிகளை பார்த்து முடிஞ்சு. சரியா, அப்ப கல்வனோமானி இருக்குது. இப்ப பார்ப்போம் எப்படி இது வேலை செய்யுது என்றது. சரியா, ஆர்மேச்சர்ல ஓகே நிலையான காந்தத்தின் காந்தப்புலம் காணப்பட்டிருக்கு. சரியா, நிலையான காந்தத்தின் காந்தப்புலம் காட்டப்பட்டிருக்கு. இப்ப கவனிங்க, இந்த நிலையான காந்தத்தின் காந்தப்புல கோடுகளை இந்த அசையக்கூடிய சுழலக்கூடிய கம்பிச்சுருள் என்ன செய்து வெட்டுது. சரியா, இந்த வெட்டுறது என்றது என்ன செய்யுது, காந்தப்பாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது. சரியா, சுழல்ற நேரம் வெட்டுது, சுழல்ற நேரம் வெட்டுது. சரியா, இந்த வெட்டுறதால இது இந்த சுழற்சி இன்னொன்று. இப்ப நீங்க இத பொதுவாக ஏதோ ஒன்று சுழலுது. சரியா, நீங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சக்கரம் ஒன்றை நீங்க நீர்ல சுழல செய்வீங்க. சரியா, இந்த சக்கரம் நீர்ல சுழல்ற நேரம், ஒரு நீரோட்டம் அமைதியா போற நேரம், இந்த சக்கரம் சுழல்றதால அது நீர்ல பட்டா என்ன செய்யும், நீர்ல ஒரு தழும்பலை ஏற்படுத்துமே, ஒரு தளம்பல் நிலை, அங்க ஒரு மாற்றம், அது அமைதியை குலைத்து. அதே செயற்பாடுதான் நீங்க செய்யற. நீங்க இந்த நிலையான காந்தத்தின் காந்தப்புலத்தை நீரோட்டமாக கருதினால், இந்த சுருளை நீங்க ஒரு சக்கரமாக கருதினால் அங்க என்ன செய்யுது, குழப்புது, அங்க வச்சு குழப்பிட்டே இருக்கு. சரியா, இந்த குழப்பம் என்ன செய்யும்னா கடத்தியில் உள்ள இலத்திரன்களை அசைய தூண்டும். இந்த குழப்பம் இங்க ஏற்பட்ட இந்த பிளாக் என்ன செய்யுது, அது உண்மையில நீங்க சக்கரத்துல கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா சக்கரத்துக்கு அந்த நீர் தடை, நீர் எப்படி நீர்ட அமைதிய சக்கரம் குழப்புறது நீர்ட கண்ணோட்டம். சக்கரத்துல கண்ணோட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்களா, இந்த சக்கரத்துக்கு அந்த நீர் அடு சுழற்சிய தடையாக இருக்குது. இந்த தடை என்ன செய்யுது,
இந்த தடை ஏற்பட்டதன் விளைவாக கடத்தியில் உள்ள இலத்திரன்கள் ஏனோதானோன்னு சுயாதீனமாக அசைந்த இலத்திரன்கள் இப்ப என்ன செய்யும்? ஒரு திசையில அசையும். ஏன்? காந்தப்புலம் ஏதோ ஒரு திசையில இருக்குது. சரியா? இந்த கடத்தியில் உள்ள இலத்திரன்கள் ஒரு திசையில அசைய தொடங்குறதாலதான் மின்னோட்டம் உருவாக்கப்படுது. சரியா? ஓகே, கவனிங்க. மாறும் மின்னோட்டம் ஒன்று என்ன நடக்குது? உருவாகுது. இந்த சுழற்சியின் காரணமாக 2 திசையிலையும் மாறி மாறி இயங்கக்கூடிய ஒரு மின்னோட்டம் உருவாகுது. இந்த மாற்றம் ஏற்படுது. சரியா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்றது ஆடல் ஓட்ட மின்னோட்டம். ஓகே, இப்ப பாப்போம் எப்படி இது ஆடலோட்ட மின்னோட்டம் ஆகுது அல்லது எப்படி இதுல திசை மாறுது. சரியா? நான் இப்ப பொதுவா சொன்ன உங்களுக்கு இலத்திரன்களோட பாய்ச்சல இந்த தளம்பல் நிலை தோற்றுவித்த இந்த இலத்திரன்களோட பாய்ச்சல் எப்படி சரியா கொஞ்ச நேரம் ஒரு பக்கமாக அசைது அடுத்த கணத்துல இன்னொரு திசையில அசைறதுக்கு என்ன காரணம் என்றத பார்ப்போம். சரி, கவனிங்க. சரி, இப்பதான் நாங்க எதை பயன்படுத்த போறோம்? ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்த போறோம். சரியா? ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி உங்களுக்கு தெரியும். இப்ப மின்னோட்டம் ஒன்று மின்னோட்டம் உருவாகிற திசை உங்களுக்கு தெரியும். சரியா? உருவாகின மின்னோட்டத்தின் திசையை கண்டறியத்தான் நீங்க ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்துறீங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கவனிங்க. உங்களோட கையை மேலும் உங்களோட வலது கைய, இது வலது கை, அவரோட வலது கை. உங்களோட கையை வச்சீங்கன்னா நல்லா விளங்கும். இது வலது கை. சரியா? வலது கையில உண்மையிலே மோட்டார் அடுத்த கணத்துல எங்க போகுது? இந்த கடத்தி அடுத்த கணத்துல எந்த பக்கமா சுழல போகுது? கீழ் நோக்கி அசைய போகுது. இந்த ஏபி அந்தத்தை பாருங்க. ஏபி அந்தம் அடுத்த கணத்துல என்ன நடக்க போகுது? கீழ் நோக்கி எங்க போகுது? அப்ப ஏபி கீழ் நோக்கி என்றது இயக்க திசை கீழ் நோக்கி. ஆகவே உங்களோட வலது கை பெரும்பிரல் எங்க இருக்கணும்? கீழ் நோக்கி இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், அடுத்து தெரிந்த விஷயம்தான் நிலையான காந்தத்தின் காந்தப்புலம். சரியா? நிலையான காந்தத்தின் காந்தப்புலம். நிலையான காந்தத்தின் காந்தப்புலம் எங்க இருக்குது? வடக்கில் இருந்து தெற்குக்கு இருக்கு. ஆகவே உங்களோட சுட்டு விரல் எங்க இருக்கணும்? வடக்கில் இருந்து தெற்காக இருக்கணும். சரியா? சுட்டு விரலையும் வச்சாச்சு. இப்ப உங்களோட நடுவிரல் எதை குறிக்க போகுது? மின்னோட்டத்தின் திசையை குறிக்க போகுது. ஆகவே இப்ப படத்துல காட்டப்பட்ட மாதிரியே பார்த்தா ஏபி பகுதியின் ஊடான மின்னோட்டம் பிஏ பகுதிக்கு மின்னோட்டம் பாய்றது என்றதை அவதானிக்கலும். பிஏ பகுதிக்கு மின்னோட்டம் பாயுது. சரியா? நீங்களும் உங்களோட கையை என்ன செய்யுங்க, வச்சு இத பார்த்தாதான் உங்களுக்கு விளங்கும் உண்மையிலே என்ன நடக்குதுண்டு. சரியா? ஒண்ணுமே நடக்கல. என்னது? இயக்கத்தின் திசை உங்களுக்கு தெரியும். சுழற்சியில அடுத்த கணத்துல ஏபி பக்கம் என்ன செய்ய போகுது? கீழே போக போகுது. ஆகவே இயக்கம் கீழ் நோக்கி. சரியா? காந்தப்புலம், நிலையான காந்தப்புலம் வடக்கிலிருந்து தெற்காக, வடக்கிலிருந்து தெற்காக. இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். அப்ப வலக்கை விதியை கொண்டு தெரியாத அதாவது 3 காரணிகள்ல ஒன்று தெரியாட்டி உங்களுக்கு என்ன செய்யலும்? 3வது காரணிய விலங்கெடுக்கலாம். சரியா? இதுல இப்ப நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் இதே படத்தை திரும்ப போடுறதா இருந்தா நீங்க இப்ப நாங்க பார்த்த விஷயம் வந்து நிலையான காந்தத்துக்குள்ள ஒரு கம்பிச்சுருள் சுழல்ற நேரம் நிலையான காந்தத்தின் காந்தப்புலத்தை குழப்பும். இந்த குழப்பத்தின் காரணமாக கம்பிச்சுருள் உள்ள இலத்திரன்கள் அசைய தொடங்கும். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இந்த கம்பிச்சுருள் உள்ள இலத்திரன்களோட அசைவு எங்களுக்கு கல்வனோமானி திரும்பல் மூலமாக விளங்குது. 2 திசையிலையும் நடக்குது. அதாவது 2 திசையில மின்னோட்டம் பாய்றதுன்னா நாங்க சொல்றது ஆடல் ஓட்டம். ஆகவே
மின்னோட்டத்தின் திசை மாறுது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றதை நாங்க பிளெமிங்க வழக்கை விதியினூடாக எங்களுக்கு என்ன செய்யலும் அறியலும் உண்மையாக மின்னோட்டம் எந்த திசையில பாயுது என்றது. அதைத்தான் இதுல முதல் சந்தர்ப்பம். அந்த சுருளை நாங்க மொத்தமாக ஏபிசிடி என்ற சுருள் என்று பெயரிட்டால் ஏபி பக்கமாக நாங்க என்னது பிளெமிங்க வழக்கை விதியை முதல்ல பிரயோகித்து மின்னோட்டம் ஏபி பக்கத்துல எந்த திசையில ஓடும் என்று பார்க்க போறோம். இது எதை ஒப்பண்டா நீங்க இதே விஷயத்தை தான் பிளெமிங்க இடக்கை விதியை போட்டீங்க மின்காந்தவியல் பாடத்துல. சரியா? அந்த நேரம் நாங்க கண்டுபிடிச்சது இயக்கத்தின் திசை, இப்ப கண்டுபிடிக்கிறது மின்னோட்டத்தின் திசை. ஏன்னா இது மின்காந்த தூண்டல். சரியா? ரெண்டையும் மாற்றிக்கப்படாது, குழப்பிக்கவும் படாது. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு விளங்கிட்டு கரண்ட் பாய்வது வந்து ஏபி கடத்தியில் கரண்ட் பாய்வது வந்து மின்னோட்டம் பாய்வது பிஏ இதனூடாக பியிலிருந்து ஏஐ நோக்கி. அப்ப அப்படி மின்னோட்டம் பாயுது. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இதுல ஒரு இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு கேள்வி ஒன்று கேட்டேனாக இருந்தால் மின்னோட்டம் பியிலிருந்து ஏகி பாயுமாக இருந்தால் இலத்திரன் பாய்ச்சல் எந்த திசையில் இருக்கும் என்று கேட்டா எல்லாருக்கும் தெரியணும் என்னது மின்னோட்டம் எந்த திசையில பாயுதோ அதற்கு எதிராகத்தான் என்ன பாயும் இலத்திரன் பாயும் என்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப நாங்க பிளெமிங்க வழக்கை விதியை வச்சு இலத்திரனை பத்தி ஏதாவது பாக்குறோமா? இல்ல. இலத்திரனுக்கும் பிளெமிங்க வழக்கை விதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க பாக்குறது மின்னோட்டம். சரியா? ஆகவே மின்னோட்டம் பியில் இருந்து ஏஐ நோக்கி வருது. சரியா? இப்ப இது விளங்கிருக்கும் என்ன நினைக்கிறேன். சரியா? அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வந்து இப்ப பியில இருந்து ஏக்கி பார்த்துட்டோம், அதாவது ஏபி கடத்தி பக்கம் பார்த்துட்டோம். அடுத்ததாக எந்த பக்கம் பார்க்கணும்? அதுக்கு ஆப்போசிட், அதாவது அதுக்கு எதிராக உள்ள சமாந்தரமா எதிராக உள்ள சுருள பகுதி என்னது? சிடி பகுதி. இப்ப இதே விஷயத்த சிடி பகுதிக்கும் பார்க்கலாம். சரி, நான் திரும்ப காட்டுறேன். சரியா? சிடி பகுதி இப்ப நீங்க கருதிங்க என்றால் முதல்ல என்னது ஏபி பகுதி கீழ் நோக்கி இயங்கின. இப்ப சிடி பகுதி இந்த ஒரே சுழற்சியில அடுத்த பகுதி என்ன எதிர்பக்கம் இப்ப மேல வரும். பொதுவாக யோசிச்சாலே விளங்குமே. சுருள் ஒன்றிட இப்படி இந்த வடிவத்தில் உள்ள ஒரு சுருள்ல ஒரு பக்கம் கீழ் நோக்கி போறதா இருந்தா அடுத்த பக்கம் கட்டாயம் எங்க வரணும்? மேல் நோக்கி வரணும். ஆகவே சிடி இப்ப இயக்கம் மேல் நோக்கியதாக இருக்கணும். ஆகவே பெருவிரல் எங்க இருக்கணும்? மேல் நோக்கி. காந்தப்புலத்தின் திசையில் எந்த மாற்றமாலும் ஏற்பட்டா வலிமையான காந்தப்புலம் வைத்தமாயே இருக்குது. ஆகவே வலிமையான காந்தப்புலத்தின் திசையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னமும் காந்தப்புலம் இருக்கிறது வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி. சரியா? வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி. ஆகவே சுட்டு விரல் வடக்கு தெற்காக வைக்கணும். இங்க நீங்க ஞாபகம் வைக்கணும், இப்பயும் பயன்படுத்தணும் வலது கைய, இடது கைய பயன்படுத்தவே படாது மின்காந்த தூண்டல்ல. சரியா? இப்ப மின்காந்த புலத்தின் திசை தெரியும், இயக்கத்தின் திசை தெரியும். சரியா? மின்காந்த புலத்தின் திசை தெரியும், இயக்கத்தின் திசை தெரியும். ஆகவே மின்னோட்டத்தின் திசையை காட்டுறது நடுவிரல். இப்ப என்னது? சிடி அந்தத்துல மின்னோட்டம் பாயும் திசை டிசி. சரியா? நான் பழைய ஞாபகப்படுத்தினா ஏபி அந்தத்துல மின்னோட்டம் பாயும் திசை பிஏ. சரியா? ஏபி அந்தத்தில் மின்னோட்டம் பாயும் திசை பிஏ இந்த பக்கம். சிடி அந்தத்துல மின்னோட்டம் பாயும் திசை டிசி. டிசி இங்கல பிஏ. சரியா? இது ஒரு சந்தர்ப்பம். ஆகவே மின்னோட்டம் ஆக மொத்தத்துல எப்படி பாயப்போகுது? டிசிபிஏ டிசிபிஏ இப்படி சுத்தி சுத்தி பாயப்போகுது. டிசிபிஏ. சரியா? டிசிபிஏ. சரியா? ஏபிசிடி என்ற சுருள் வலஞ்சுழியாக இயங்கும் போது ஆகவே நாங்க பிளெமிங்க வழக்கை விதியை வச்சு பார்த்த விளைவு எப்படி வந்துச்சு? டிசிபிஏ என்ற பக்கமாக மின்னோட்டம் பாயுது. டிசிபிஏயாக என்ன நடக்குது? மின்னோட்டம் பாயுது. சரி, இப்ப அடுத்த சந்தர்ப்பத்துல அப்ப நாங்க என்ன பார்க்கணும்? இப்ப ஏபிசிடி என்ற சுருள் இடஞ்சுழியாக இயங்கும், அல்லது இது ஒரு நிலை வரும். என்னது? ஏபி ஒரு பக்கமாகவும் சிடி அடுத்த பக்கமாகவும் போற ஒரு நிலை வரும். அந்த நிலையில எப்படி மின்னோட்டம் பாய்றது என்றத பார்க்கணும். சரியா? அதையும் நாங்க அவதானிப்போம்.
சரி, இப்ப நாங்க இப்ப பார்த்ததுதான் என்னது clockwise. clockwise என்றது என்ன? வலஞ்சுழி. clockwise என்றால் வலஞ்சுழி. அந்த நேரம் சுத்தின மின்னோட்டம் பாயும் திசை DCBA. மின்னோட்டம் பாயும் திசை DCBA. சரியா? ஓகே. அப்படி சுத்துற நேரம் பாருங்க. இப்ப வலஞ்சு போனது வலஞ்சுழியா போகுது. ஓகே. சரியா? இப்போ ஒரு நிலை வந்துட்டு எப்படி ஏபிசிடி. இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கணும். பி ஏபி அந்தம் முதல்ல என்ன பக்கமா இருந்தவங்களோட, அதாவது தென்முனை பக்கமாக இருந்த, சிடி அந்தம் வடமுனை பக்கமாக இருந்த. இப்ப நீங்க சுழற்ற நேரம் இன்னொரு நிலை வரும் என்ன, அந்த இடம் ரெண்டும் மாறுறது. ஏபி பக்கம் வடமுனை பக்கமாகவும் சிடி பக்கம் தென்முனை பக்கமும். இப்ப இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்குது என்னது, உண்மையில சுழற்சியின் காரணமாக இடம் ரெண்டும் மாறிட்டு. சரியா? இடம் ரெண்டு மாறிட்டு. இதே விஷயம் தான் நீங்க டைனமோலையும் படிப்பீங்க. சரியா? டைனமோ வார நேரத்துக்கு நான் திரும்ப, அதாவது இந்த கன்செப்ட் தான் இதுக்கு பிறகு பாக்குற, அதாவது பிரயோகங்கள் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த பிரயோகங்கள்ட அடிப்படையத்தான் நான் இது விளங்கப்படுத்துறேன். ஆகவே அடிப்படை, இந்த அடிப்படை தான் என்னது இதுக்கு பிறகு வர எல்லாத்துலயுமே இருக்க போகுது. சரியா? இருக்க போகுது. அப்ப இப்ப கவனிங்க, முதல்ல பார்த்ததுக்கு எதிரான சந்தர்ப்பம் வந்துட்டு. சரியா? முதல்ல ஏபி தென்முனையில சிடி வடமுனையில் இருந்த, இப்ப ஏபி வடமுனைக்கு வந்த நேரம் எந்த பக்கமாக, அதாவது மின்னோட்டம் இப்ப மாறுதான்றதை நாங்க ஃபிளெமிங்கின் வலக்கை விதியை வைத்தே பார்ப்போம். சாரி, வலக்கை விதியை வச்சு பார்ப்போம். சரியா? இப்ப என்ன கவனிக்கிறீங்க, இப்ப சிடி பக்கத்தை எடுத்து பார்த்தால், சரியா, சிடி பக்கத்துக்கு தான் இப்ப சிடி பக்கம் கீழ் நோக்கி போக போகுது. இப்ப என்ன நடந்த, முதல்ல இருந்த நிலைக்கு எதிர்நிலை ஒன்று வந்துட்டு. முதல்ல ஏபி அந்தத்துக்கு எந்த மாதிரி நீங்க ஃபிளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்தினீங்களோ அதே மாதிரி இப்ப என்ன ஆகிட்டு சிடிக்கு பயன்படுத்த வேண்டிய நிலை வந்துட்டு. ஏன், சிடி இப்ப உங்களோட தென்முனை கண் மேல வந்துட்டதால. சரியா? ஆகவே சிடியில விளைவாகிற கரண்ட் இப்ப எந்த பக்கமாக இருக்கும், சிடி பக்கமாகவே இருக்கும். சரியா? முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏபி இந்த அந்தத்தில் இருந்த நேரம் பிஏ பக்கமாக இருந்த. சரியா? இந்த சிடி ஏற்கனவே இருந்தது வடமுனை கண் மேல. வடமுனை கண் மேல நீங்க ஃபிளெமிங் வலக்கை விதியை பயன்படுத்தின நேரம் வடமுனை கண் மேல சிடியில வந்த மின்னோட்டம் வந்து டிசி திசை. தென்முனையில் இருக்கிற நேரம் சிடியில வந்த மின்னோட்டத்தின் திசை சிடி திசை. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது, அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர் என்றது விளங்குது. வடமுனையில் இருக்கிற நேரம் சிடி அந்தத்தில் மின்னோட்டத்தின் திசை டிசி திசையில் இருந்த. தென்முனையில் வந்துட்ட நேரம் தென்முனையில் இருக்கிற சிடி அந்தத்துல மின்னோட்டத்தின் திசை சிடி திசையில் இருக்குது. ஆகவே டிசி சிடி என்ன நடக்குது, மின்னோட்டத்தின் திசை ஒன்று கொண்டு எதிராக இருக்குது. இதே விஷயம் தான் எதுக்கு நடக்க போகுது, ஏபி அந்தத்துக்கும் நடக்க போகுது. ஏபி அந்தம் தென்முனையில் இருந்த நேரம் பிஏ வழியில மின்னோட்டம் பாய்ந்த, ஆகவே வடமுனைக்கு வந்த நேரம் எந்த திசையில பாஞ்சிருக்கணும், ஏபி திசையில பாஞ்சிருக்கணும். சரியா? சரியா? ஏபி திசையில பாஞ்சிருக்கணும். பாருங்க, ஏபிக்கு போடுற நேரம் ஏபி திசையில இருக்குது. அதாவது முதல்ல பிஏ இருந்தது, இப்ப ஏபி. சிடியை கருதினதாக இருந்தா முதல்ல டிசி இருந்தது, இப்ப சிடி. நான் இப்ப முதல் நிலையை திரும்ப சொல்றதாக இருந்தா, முதல் நிலையில மின்னோட்டம் பாய்ந்தது நான் திருப்பி திருப்பி சொன்னது. அது நான் திரும்ப வேணும்னாலும் காட்டுறேன் உங்களுக்கு அத. சரியா?
மின்னோட்டம் இப்படி உள்ள நிலையில ஏபி தென்முனைக்கு அண்மையில் உள்ள நிலையில மின்னோட்டம் பாய்ந்தது டிசிபிஏ. சரியா? டிசிபிஏ அதாவது சிடி அந்தத்துல டிசி என்று பாய்ந்து, ஏபி அந்தத்துல பிஏ என்று பாய்ந்து. அதையே நீங்க அடுத்த நிலையில இந்த ஏபி வடமுனைக்கு அருகில வந்த நேரம் உள்ளது வந்து சரியா? வடமுனைக்கு அருகில் இருந்த நேரம் வந்து என்னது? இது ஏற்கனவே நடந்தது. சரியா? ஏபிசிடி என்று வந்த நேரம் இப்ப மின்னோட்டம் பாய்றது ஏபிசிடி என்றே தான். ஆனால் அந்தத்தை மட்டும் கருதினால் என்ன நடந்திருக்கு? அந்தத்தை கருதுற நேரம் மின்னோட்டம் எதிராகி வந்திருக்குது. இந்த மின்னோட்டம் எதிராக வந்திருக்கு. அப்ப நீங்க இப்ப எதை கருதணும்? இப்படி அந்தத்தோட தொடர்பு பட்ட ஆமேச்சரில் உள்ள பகுதி தாண்டாரு நழுவல் வளையம். அந்தத்தோட தொடர்பில் உள்ள ஆமேச்சரோட பகுதி நழுவல் வளையம். அந்த நழுவல் வளையத்தை நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா நழுவல் வளையத்துல தூரிகை இருந்த அந்த தூரிகையில தான் வயர் சம்பந்தப்படுத்தி இருந்த. சரியா? இது இன்னொரு நேரம் பாத்தீங்களா திரும்ப ஆப்போசிட். நழுவல் வளையத்துல தான் என்ன தூரிகை இருந்த. இப்படி அந்தத்தோட தொடர்பு அங்க பாருங்க. இந்த தூரிகை ரெண்டும் தான் இந்த அந்தத்தோட தொடர்பு. இந்த அந்தத்துல ஒரு நேரம் டிசி திசையில மின்னோட்டம் பாயுது, அடுத்த நேரம் சிடி திசையில மின்னோட்டம் பாயுது. அந்த பாயிர மின்னோட்டத்தை ஏதோ இந்த ரெண்டு வளையத்துல ஒரு வளையம் அந்த அந்த அந்தத்தோட தொடர்பில் உள்ள ஒரு வளையம் தான் என்ன செய்து உணருது. அந்த வளையம் எந்த நிறத்தில் உள்ளது? இப்ப சிவப்பு நிறம் தான் சிடிக்கு பொறுப்பான நழுவல் வளையத்தை கொண்ட வயராக இருந்திருந்தால் முதல்ல டிசில கரண்ட் பாயிர நேரம் மின்னோட்டம் என்ன செஞ்சிருக்கும்? சாரி, டிசில பாய்ந்த நேரம் மின்னோட்டம் என்ன செஞ்சிருக்கும்? நான் திரும்ப காட்டுறேன். சரியா? டிசில பாய்ந்த நேரம் மின்னோட்டம் வந்து என்ன செஞ்சிருக்கும்? இப்படியே பெய்ந்திருக்கும். சரியா? திரும்ப சிடில வர நேரம் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வருது. அதாவது மின்னோட்டத்தின் திசை இந்த வயர்ல மாறி மாறி பாயுது. இந்த மாறி மாறி பாயுறதுதான் எதை தருது விளைவாக்குது? எங்களுக்கு ஆடலோட்ட மின்னோட்டத்தை விளைவாக்குது. சரியா? பாயுது. ஒரு நேரம் ஒரு திசையில பாய்ஞ்சிட்டு அடுத்த கணத்துல மாறுது. ஆகவே சரியா என்ன நடக்குது? மாறி மாறி நடக்குது. மாறி மாறி நடக்குது. இந்த மாறி மாறி நடக்கிறது எதை தூண்டுது? ஆடலோட்ட மின்னோட்டத்தை தூண்டுது. சரியா? இப்ப கவனி. சரியா? சரியா? ஆடலோட்டம் வந்து அலை வடிவத்தில் இருக்கும் என்றது தெரியும். சரியா? ஆடலோட்டம் அலை வடிவத்தில் இருந்தால் என்னது? ஆடலோட்டம் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல பூச்சியமா இருக்கும், இன்னொரு நேரம் உச்ச பெருமானத்தை அடையும். அப்ப இந்த பூச்சியம் நேரம் என்னது? உச்ச பெருமானம் அடைகிற ஆடலோட்டம் எந்த சந்தர்ப்பத்துல என்றத நாங்க அடுத்த